ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. டிசம்பரோட எண்டுக்கு வந்தாச்சு. 27, 28, 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோவில் 2025 நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு நிகழ்வுகள். சுனாமி நினைவு தினம். சுனாமி நினைவு தினம் டிசம்பர் 26 அனுசரிக்கப்படுகிறது. 2024 சுனாமி தாக்குதலை நினைவு கூறும் விதமாக இந்த நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது கோவை மாவட்டத்து சிறுமி வியோம பிரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிறுமியின் வீரதீர செயலை பாராட்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிறுவனை காப்பாற்றும் விதமாக தன் உயிரையே மாய்த்து கொண்ட சிறுமிக்காக இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் பார்த்தோம்னா 7 பிரிவுகளில் சாதனை புரிந்த சிறுவர்களுக்கு வழங்கப்படுகிறது. துணிச்சல், கலை, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், புதுமை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை மற்றும் விளையாட்டு, இந்த 7 பிரிவுகளுக்கு கீழே இந்த பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. வயது வரம்பு பார்த்தோம்னா 5 முதல் 18 வயது வரைக்கும். ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. மொத்தம் தற்போது 20 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் சார்பாக அவருடைய தாயார் அர்ச்சனா சிவராமகிருஷ்ணன் இந்த விருதை பெற்றிருக்காங்க. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது தமிழ்நாட்டிலேருந்து பெற்ற சிறுமி யாருன்னு கேட்டாங்கன்னா வியோமா பிரியா. அடுத்து சாம்பியன் ஆஃப் எர்த் விருது ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழே இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் வனத்துறை கூடுதல் செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா ஷாகுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னு பார்த்தலாம். அலையாத்தி காடுகள் அதிகரிப்பில் முக்கியமான பங்கு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பயன்பாடு குறைப்பு, உயிரினங்களின் பாதுகாப்பு மற்றும் வெப்பநிலை குறைப்பு, இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதுகாப்பான விஷயங்களில் முக்கியமான பங்களிப்பு அளித்திருக்கிறதுனால அவருக்கு சாம்பியன் ஆஃப் எர்த் விருது வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு சாம்பியன் ஆஃப் எர்த் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்ரியா ஷாகு. அடுத்து இந்தியா நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். விளையாட்டு பிரிவில் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது யார் வாங்கினாங்க அப்படின்னா ஜோஸ்னா சஃபர் அப்படிங்கிறவங்க. 16 வயது உங்களுக்கு. பெக்கட்டோ கிராமம், கஜபதி மாவட்டம், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த சிறுமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. உலக இளையோர் பளுதூக்குதல் 40 கிலோ பிரிவில் வெண்கலம் வென்றார். ஆக்சுவலாக இவருடைய விளையாட்டில் இவருடைய பங்களிப்பு பாராட்டு விதமாக தான் வழங்கியிருக்காங்க. அவருடைய விளையாட்டு சாதனைகள் பற்றி சிம்பிளாக பார்த்துடலாம். உலக இளையோர் பளுதூக்குதல் 40 கிலோ பிரிவில் வெண்கலம் வாங்கியிருக்காங்க. 2023 நடந்த போட்டி. 2024 அதே பிரிவில் நடந்த போட்டியில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. 2025 வெண்கலம் வாங்கியிருக்காங்க. 2023 ஆசிய இளையோர் பளுதூக்குதல் போட்டியில் வெண்கலம் வாங்கியிருக்காங்க. 2024 ஆசிய இளையோர் பளுதூக்குதல் போட்டியில் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த மாதிரி பளுதூக்குதல் போட்டியில் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளுமே கலந்துக்கிட்டு பதக்கம் வென்றிருக்காங்க. தற்போது பிரதமரின் தேசிய சிறார் விருது குடியரசுத் தலைவரால் வாங்கியிருக்காங்க. விளையாட்டுத்துறையில் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது அல்லது தேசிய சிறார் விருது வாங்கினவங்க பார்த்தோம்னா சிறுமி ஜோஸ்னா சஃபர் அப்படிங்கிறவங்க. அடுத்து தேசிய துப்பாக்கிச் சுடுதல் தங்கம், இந்தியா தங்கம் வென்றிருக்காங்க. நடைபெற்ற இடம் போபால், மத்திய பிரதேசம். மகளிர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா திலோத்தமா சென். நமக்கு இது டைரக்ட் கொஸ்டினாக தான் வரும். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் அப்படிங்கிறாங்க திலோத்தமா சென். இவங்க பெங்களூர் மாநிலத்தை சார்ந்தவங்க. கர்நாடகா மாநிலம், பெங்களூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அடுத்து வீர தீர செயலுக்கான தேசிய சிறார் விருது ஸ்வரன் சிங். ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து கோவை சிறுமி வியோமா பிரியாவை பார்த்தோம். அதே கேட்டகரியில் இன்னொரு சிறுவனுக்கு கொடுத்துருக்காங்க. 10 வயது சிறுவன். மம்டோட் கிராமம், பெராஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. என்னுடைய பங்களிப்பு பார்த்தோம்னா பகல்காம் தாக்குதலின் போது, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதலின் போது துணிச்சலாக வீரர்களுக்கு குடிநீர், பால், மோர் போன்ற உணவுகளை சப்ளை பண்ணியிருக்காரு இந்த சிறுவன். ஏற்கனவே இந்திய இராணுவம் சார்பாக இந்த சிறுவனுக்கு இளம் சிவில் விருது வழங்கப்பட்டிருக்கு.
வீரதீர செயலுக்கான தேசிய சிறார் விருது பெற்ற இன்னொரு சிறுவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்வரன் சிங். சென்னை நகரின் காற்றுத்தர அறிக்கை PM 2.5. இந்த அறிக்கை வெளியிட்டவங்க பார்த்தோன்னா சுகாதார விளைவுகள் நிறுவனம். மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்குது. இதனுடைய முன்னெடுப்பு பார்த்தோம்னா தேசிய தூய்மையான காற்று திட்டத்தின் கீழே நிறைய முக்கியமான முன்னெடுப்புகள் காரணமாக இது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. சென்னை நகரின் காற்றுத்தர அறிக்கைப்படி காற்றுத்தரம் பார்த்தோம்னா PM 2.5. வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு தினம் டிசம்பர் 25. வீரமங்கை வேலு நாச்சியார் 1796 டிசம்பர் 25 இறந்திருப்பாங்க. அவங்களுடைய நினைவு தினத்தை வந்து அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு தினம் டிசம்பர் 25. அவங்களுடைய சிறப்பு பார்த்தோம்னா ஆயுதமேந்தி போரிட்ட முதல் இந்திய ராணி. அதுக்கப்புறம் தான் வந்து ஜான்சி ராணிலாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஆயுதமேந்தி போரிட்ட முதல் இந்திய ராணி யாருன்னு பார்த்தோம்னா வீரமங்கை வேலு நாச்சியார். இவங்க பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது மொழியை புலமை பெற்றிருக்காங்க. இவங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் தமிழ் புக்கில் நிறையாவே இருக்கும். அடுத்து இந்தியாவில் பேறுகால இறப்பு விகிதம் குறைவு, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட அறிவிப்பு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. பேறுகால இறப்பு விகிதம் அப்படின்னா 1,00,000 பிறப்புகளுக்கு பேறுகால இறப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த பேறுகால இறப்பு விகிதம். 2014-16 பார்த்தோம்னா 130 இருந்திருக்கு. 1,00,000 குழந்தைகளுக்கு பேறுகால இறப்புகள் வந்து 130 இருந்திருக்கு. 2018-20 பார்த்தோம்னா 97 குறைஞ்சிருக்கு. நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்கு 2030க்குள் உலகளாவிய MMR வந்து 1,00,000 பிறப்புகளுக்கு 70க்கும் கீழே குறைக்கணும்னு சொல்லி நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. பேறுகால மரணம்ங்கிறது எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்ப்பகாலம் அல்லது கர்ப்பம் முடிவடைந்த 42 நாட்களுக்குள் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட காரணங்களால் ஒரு பெண்ணின் மரணம் அப்படின்ற மாதிரி வரையறை பண்ணியிருக்காங்க. கர்ப்ப காலத்திலேயோ அல்லது குழந்தை பிறந்து 42 நாட்களுக்குள் கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகளால் அவங்க வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அது வந்து பேறுகால மரணமாக வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அஞ்சாதீப் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தற்போது இந்தியாவில் வந்து இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த GRSC மற்றும் LNT நிறுவனம் தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. PPP அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் கீழே வந்து இது உருவாக்கியிருக்காங்க. காட்டுப்பள்ளி கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து சென்னையில் வந்து பணியமர்த்தப்பட்டது. இந்த அஞ்சாதீப் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அஞ்சாதீப்னா உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். இதில் வேற என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எந்த மாதிரியின் கீழ் வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். எங்கே வந்து வடிவமைக்கப்பட்டது, எந்த கப்பல் கட்டும் தளத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டதுன்னா காட்டுப்பள்ளி கொல்கத்தா. ஆகாஷ் NG ஏவுகணை வான்வெளி அச்சுறுத்தலுக்கு எதிரான தாக்குதலிருந்து பாதுகாக்கும் ஒரு ஏவுகணை. இது பல்வேறு உயரம் டிஃப்ரெண்ட்டான ஹைட்டு மற்றும் ஸ்பீடு வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். அதனுடைய இலக்கை வந்து எல்லா வேகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றிக்கிட்டு அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. சமீபத்தில் DRDO வந்து சோதனை வெற்றிகரமாக இதுக்கு முடிச்சிருக்காங்க. ஆகாஷ் NG ஏவுகணை வான்வெளி அச்சுறுத்தலுக்கு எதிரான தரையிலிருந்து தாக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு ஏவுகணை. சமுத்திர பிரதாப் இந்திய கடலோர காவல் படையின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். நமக்கு இது வந்து இதுவே ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். இந்திய கடலோர காவல் படையின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னு கேட்டால் சமுத்திர பிரதாப். இது எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே முழுக்க வடிவமைக்கப்பட்டது. இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னு கேட்டாலும் சமுத்திர பிரதாப். இதோட முக்கிய அம்சம் எண்ணெய், கைரேகை, ரசாயனம் வந்து கடலில் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அதை மாசுபடுத்தி மீட்பு, எந்த மாசுபடுத்தி இருந்தாலும் அதிலிருந்து மீட்கக்கூடிய திறன் கொண்டது. மேம்பட்ட எண்ணெய் கசிவு இருந்தாலும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். மாசு மறுமொழி அமைப்பு அப்படின்னா வந்து மாசு வந்து சுத்தம் பண்ணி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பலாக இருக்குது சமுத்திர பிரதாப். அடுத்து சந்தாலி மொழியில் இந்திய அரசியலமைப்பு வெளியீடு. இதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாரம்பரிய எழுத்து வடிவமான ஒல் சிக்கி
அப்படிங்கிற எழுத்தாலே எழுதப்பட்டிருக்கு. சந்தாலி மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அவங்க வந்து அரசியலமைப்பை வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த இந்திய அரசியலமைப்பு மொழிபெயர்ப்பு வெளியீடு வந்து அமைஞ்சிருக்கு. சந்தாலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் பீகாரில் உள்ள முக்கியமான பழங்குடியினால் பேசப்படக்கூடிய மொழி. 92வது சட்ட திருத்தம் 2003 படி அது 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம், இன்டைரக்டாக கேட்கணும், மொழியை பற்றி கேட்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கேட்கலாம். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது வந்து 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். சந்தாலி மொழி வந்து எந்த பகுதியில் பேசப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையில் பேசப்படுகிறது. அடுத்து கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுக்கான சின்னம் மோர்வீர். பழங்குடியினருக்கு முதல்ல தேசிய அளவிலான விளையாட்டு நிகழ்வு தொடங்குறது திட்டம் தீட்டியிருக்காங்க February 14, 2024. அந்த வகையில் வந்து இதுக்காக சின்னம் டிசைன் பண்ணியிருக்காங்க, மோர்வீர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோர்வீர் சின்னம் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. இதில் மொத்தம் 7 விளையாட்டுகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வில்வித்தை, தடகளம், கால்பந்து, ஹாக்கி, மல்யுத்தம், நீச்சல் மற்றும் பளுதூக்குதல். இந்த 7 விளையாட்டு பிரிவுகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுக்கான சின்னம் வந்து பார்த்தோம்னா மோர்வீர். அடுத்து வீர்பால் திவாஸ் December 26. குரு கோவிந்த சிங்கின் மகன்களை கௌரவிக்கும் விதமாக வந்து இந்த வீர்பால் திவாஸ் அப்படிங்கிற தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அவருடைய 4 மகன்கள் பார்த்தோம்னா சாகிப் சாதுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 10வது குரு கோவிந்த சிங் குரு கோவிந்த சிங் இவர் வந்து 10வது சீக்கிய குரு. நமக்கே தெரியும் 1699 கால்சா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி முகலாயர்களுக்கு எதிராக எதிர்ப்பு வந்து காட்டிகிட்டு இருந்திருப்பார். அதுவும் பர்டிகுலர் அவுரங்கசீப் மன்னனுக்கு எதிராக. இந்த வீர்பால் திவாஸுங்கிறது December 26 அனுசரிக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீண்டும் தொடங்க ஜப்பான் திட்டம். ஜப்பானில் பார்த்தோம்னா அந்த அணுமின் நிலையத்துடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதை பெருசாக அவங்க தொடங்காமலே இருந்தாங்க. 2011 புகுஷிமா பேரழிவிற்கு பிறகு அணுமின் நிலையம் வந்து அங்கே வந்து தாக்குதலுக்கு ஏற்பட்டு ரொம்ப பெரிய பேரழிவு ஏற்பட்டதுனால இவங்க அணுமின் நிலையம் பெருசாக வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. மறுபடியும் வந்து இப்போ காஷி வாசகி கரிவா அணுமின் நிலையம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது காஷி வாசகி கரிவா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை ஓப்பன் பண்ணுறது தான் திட்டம் தீட்டியுள்ளன. இதனுடைய திறன் பார்த்தோம்னா 8200 மெகாவாட் வரைக்கும் இதில் நம்ம மின்சார உற்பத்தி செய்ய முடியும். இதன் முக்கியமான நோக்கம் பார்த்தோம்னா சுத்தமான எரிசக்தி இலக்குகளை அடைதல், புதைபடிவ எரிபொருள் சார்பு குறைத்தல். இந்த அனல் மின் நிலையம்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து நிலக்கரி இல்லாமல் இயக்க முடியாது. அந்த மாதிரி புதைபடிவ எரிபொருள் சார்பு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீண்டும் தொடங்க உள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஜப்பான். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2025 நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு பார்க்க போகிறோம். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து திருப்பூரை சேர்ந்தவராக இருக்கார். உலகக்கோப்பை கேரம் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க தங்கம் வென்றிருக்காங்க. ஒற்றையர், இரட்டையர் மற்றும் அணியாக பங்கேற்கும் 3 பிரிவுகளுமே வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. உலகக்கோப்பை கேரமில் தங்கம் வென்றவங்க யாருன்னு கேட்டால் கீர்த்தனா. அடுத்து ஆசிய இளையோர் கபடி போட்டி கார்த்திகா கண்ணகி நகர் அவங்க வந்து துணை கேப்டனாக இந்த டீமை வந்து அணிவகுத்து சென்றிருக்காங்க. அதில் வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. அவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த போட்டி எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம்னா பக்ரைனில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆசிய ஆண்கள் கபடி போட்டியிலும் தங்கம் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அபினேஷ் அப்படிங்கிற ஒரு பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வடுவூர் கிராமத்தை சேர்ந்தவர். ஆடவர் மற்றும் மகளிர் 2 பிரிவுகளுமே தங்கம் வந்து வென்றிருக்காங்க. காமெட் ப்ரௌசர் அறிமுகம். ஆக்சுவலாக வந்து இதை அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், சென்னை ஐஐடியில் படிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு நிறுவனத்தில் இணை நிறுவனராக இருக்கார். அந்த நிறுவனத்தோட பேர் வந்து பெர்ப்ளாக்ஸ்டி ஏஐ நிறுவனம்.
அந்த நிறுவனம் தான் வந்து இந்த காமெட் ப்ரௌசர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. கூகுள் குரோமுக்கு இணையாக வந்து பெரும் வரவேற்பு இதுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து காமெட் ப்ரௌசரை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். அப்படி இல்லைனா வந்து எந்த நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்துன்னு கேட்டால் பெர்ப்ளாக்சிட்டி ஏஐ நிறுவனம். அடுத்து மக்கள் எதிர்ப்பால் தடை செய்யப்பட்ட முக்கியமான அரசு திட்டங்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் வந்து எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுத்துருந்தது. ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு 2023 கொடுத்துருந்தாங்க. அது தொடர்ந்து மக்கள் போராட்டத்தினால இப்போ தற்போது தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே மக்கள் தொடர்ந்து போராடி தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போது 2 முக்கியமான திட்டம் மக்கள் எதிர்ப்பால் தடை செய்யப்பட்ட 2 முக்கியமான திட்டம்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம், டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி. அடுத்து அகமதாபாத் விமான விபத்து. ஜூன் 12 சுமார் 1:39 நிமிஷத்துக்கு அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு ஏர் இண்டியா 171 அப்படிங்கிற விமானம் வந்து விபத்தானது. பயணித்த 242 பேரில் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சார்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அந்த விமானத்தோடைய பேர் வந்து ஏர் இண்டியா 171. நாட்டின் உயரமான ரயில் வளைவு பாலம் ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியின் குறுக்கே உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தடத்தின் கீழே வந்து கட்டப்பட்டிருக்கு. இதனோட உயரம் பார்த்தோம்னா 350 மீட்டர், நீளம் 1315 மீட்டர். நாட்டின் உயரமான ரயில் வளைவு பாலம் எதுன்னு கேட்டோம்னா இந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தடத்தில் கட்டப்பட்டது தான். ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, செனாப் நதியின் குறுக்கே. ஆப்ரேஷன் சிந்தூர். ஏப்ரல் 22 காஷ்மீரின் பகல்காமில் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதில் மொத்தம் 26 பேர் வந்து கொல்லப்பட்டனர். இதனுடைய எதிர்வினையாக ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தால் நடத்தப்பட்டது. மே 7 பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்கள் மற்றும் 72 இராணுவ நிலைகள் அளிக்கப்பட்டன. இது வந்து நம்மளுடைய இராணுவ அமைப்புக்கு ரொம்ப பெரும் சேர்க்கும் விதமாக அமைஞ்சது இந்த வெற்றி ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது தான் அங்கே இருக்க இராணுவ பணியாளர்களுக்கு வந்து உணவு வழங்கியதுக்காக இப்போ வந்து வீரதீர செயல் புரிந்த சிறுவனுக்கு வந்து ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் மே 14 அன்று சத்தீஸ்கரில் நக்சல் ஊடுருவலை ஒழிக்கும் வகையில் நடத்தப்பட்டது. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னா நக்சல் ஊடுருவலை ஒழிக்கும் வகையில் நடத்தப்பட்டது. எப்போன்னு கேட்டாங்கன்னா மே 14. அடுத்து ஜிஎஸ்டி சீர்திருத்தம். சரக்கு மற்றும் சேவை வரி 5% மற்றும் 18% மாற்றம். ஆல்ரெடி மொத்தம் 4 வகையாக இருந்தது. 5, 12, 18, 28 இந்த 4 வகையில் இருந்தது. இந்த 12% இருக்கிறதெல்லாம் 5%க்காகவும் 28% இருந்ததெல்லாம் 18% கீழே வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பை வந்து செப்டம்பர் 3 நிர்மலா சீதாராமன் அறிவித்தாங்க. செப்டம்பர் 22 வந்து அமலுக்கு வந்தது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம். 2024-25 நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 9.69% பெற்று இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சிவகலை தொல்லியல் ஆய்வு. சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் பார்த்தோம்னா தொல்லியல் ஆய்வு நடத்தியதில் வாள், ஈட்டி, கொக்கி இந்த மாதிரியான இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. இதனுடைய காலம் பார்த்தோன்னா கிமு 4000 என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப பழமையான தொல்லியல் சான்றாக இது அமையுது. அடுத்து 30வது காலநிலை மாநாடு COP30 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேசிலில் அமேசான் பகுதியைச் சேர்ந்த பெலம் நகரில் வந்து நடைபெற்றிருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே குறைக்கிறது. பசுமை எல்லை வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறது. பசுமை எல்லை வாயுனா CO2. 30வது காலநிலை மாநாடு எங்கே நடந்ததுன்னா பெலம் நகர், பிரேசில். மொர்பாத் புத்தாண்டு பண்டிகை மொர்பர்த். இதில் தோடர் இன பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத்தில் வந்து தோடர் இனங்கிறது மிக பழமையான பழங்குடியினர்.
அவங்க வந்து டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் வந்து ஆண்டுதோறும் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை பேர் வந்து மொர்பத் அப்படிங்கிறது தான். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பழங்குடியினர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, தோடர் தாண்டி தோடர், கோத்தர், காட்டுநாயக்கர், பனியர், இருளர் மற்றும் குறும்பர். இவங்கெல்லாம் முக்கியமான பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடியவங்க. நமக்கு கொஸ்டின் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தோடர் இன பழங்குடியினரின் புத்தாண்டு பண்டிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொர்பர்த் அப்படிங்கிறது. ஐஎன்சி உருவான தினம் டிசம்பர் 28. தலைவர் WC பானர்ஜி. ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தா எப்படின்னு பார்த்தோம்னா 1885 டிசம்பர் 28 அதனோட தலைவராக WC பானர்ஜி இருந்தார். செயலாளராக ஆலன் அக்டேவியன் ஹியூம். எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா பம்பாய். நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தோம்னா டிசம்பர் 28ங்கிறது ஐஎன்சி உருவான தினம். அப்போ அந்த டைமில் வந்து யார் தலைவர் செயலாளருங்கிறத நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான். அடுத்து சர்வதேச பல்லுயிர் தினம் டிசம்பர் 29. 1993 2000 வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து டிசம்பர் 29 கொண்டாடப்பட்டு வந்தது. தற்போது பார்த்தோம்னா 2000 ஆண்டு முதல் மே 22 சர்வதேச பல்லுயிர் தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. இப்போ வந்து டேட் மாற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம முதல்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தோம்னா 2000 அதுக்குள்ளே இருக்கிற டேட்டை வந்து மறந்து போய் படிச்சிருவோம். அதுக்காக தான் இதை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தற்போது 2000 ஆண்டு முதல் மே 22 சர்வதேச பல்லுயிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதோட 27, 28, 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து ரிப்பீட்டடாக எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். அதே மாதிரி ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நடப்பு நிகழ்வுடன் சந்திக்கலாம். நன்றி.